மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கும் இப்பந்தான் 7.5 சனியிலிருந்து விடுபட்டோம் என்று நினைப்பதற்குள்ளாகவே 2ல் ராகு 8ல் கேது பகவான் வந்து தங்களுடைய பலன்களை தரப்போகிறார். 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுடைய முயற்சிக்கு வலு சேர்க்கத்தான் செய்யும். உங்கள் முயற்சிக்கு வலு சேர்க்கும். ஆனால் 2ல் உள்ள ராகு உங்களுக்கு பொருளாதார தடையை ஏற்படுத்தும். உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களினால் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நல்ல வேளையாக குரு பகவானும் பார்ப்பதால் நீங்களாக ஏற்படுத்தி கொண்டிருந்த வார்த்தை பிரயோகத்தினால் வரக்கூடிய சிக்கல்களும் வருமானத்திற்குரிய சிக்கல்களும் வந்து விலகிவிடும். வார்த்தையினால் வரக்கூடிய சிக்கலும் வரவினால் வரக்கூடிய சிக்கலும் வந்து விலகிவிடும். ஆனால் 8ஆம் இடத்தில் ஒரு கேது பகவான் இருக்கிறாரே, அதனால விஷக்கடிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விஷக்கடிகள் வரலாம், ஃபுட் பாய்சனிங் வரலாம். உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்கிறார். 12ஆம் இடத்துக்குரியவன் 6ஆம் இடத்திற்கு செல்வதும் 3ஆம் இடத்துக்குரியவன் 6ஆம் இடத்திற்கு செல்வதும் நல்லதுதான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஆதலால் கேது பகவான் ராகு பகவானுடைய சஞ்சாரத்தினை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பழக வேண்டும். விஷக்கடிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை மட்டுமே சேர்க்க வேண்டும். உங்களுக்கு தனவரவில் ஏற்படக்கூடிய ஆரம்பகால சிக்கல்களை குரு பகவான் தீர்த்து வைப்பார். தனவரவுகள் சிறிது இடையூறுகளுக்கு பிறகு உடனே வந்து சேரும். உங்களுடைய விரயஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்ப்பதால் வேண்டாத செலவுகளையும் செய்வீர்கள், வேண்டிய சுப செலவுகளையும் செய்வீர்கள். இரண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் புகழும் எதுவும் நிகழும். அமைதியும் ஆனந்தமும் புகழும் கூடும். இதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு.